Hi children, நம்ம 8th standard mathsல numbers chapter revision பண்ணலாம். நமக்கு சின்ன கிளாஸ்ல நம்பர் லைன் வரைய தெரியும் இல்லையா? எப்படி இருக்கும் நம்பர் லைன்? சென்டர்ல 0 இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு 1 2 3 4 5 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் எண்ட்லெஸ்ஸா. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1 -2 -3 போயிட்டு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். எங்கே முடியுதுன்னே தெரியாது. நெக்ஸ்ட் இந்த 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கவுண்டிங் நம்பர்ஸ்க்கு பேர் நேச்சுரல் நம்பர்ஸ் டினோட்டட் ஆஸ் n. நெக்ஸ்ட்டு இந்த 0வையும் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் w ஹோல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறது z, தட் இஸ் இன்டிஜர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் க்யூங்கிறது என்ன? p/q ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா ஃப்ராக்ஷன்ஸும் எல்லா ஹோல் நம்பர்ஸும் எல்லாமே ரேஷ்னல் நம்பர்ஸ்னு பேர். அதில் என்ன ஒரே கண்டிஷன், இந்த டினாமினேட்டர் q வந்து நாட் ஈக்குவல் டு 0, தட் இஸ் 0வா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். தட் இஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சட் ஃப்ராக்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஷின் என்னன்னா -19/5ன்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக எப்பவும் டிவைட் பண்ணுற மாதிரி 19 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த எதை டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பர் டிவைடன் அண்ட் வி டிவைட் பை 5. ஸோ தட் இஸ் கால்டு டிவைசர். கிடைச்ச ஆன்சர் வந்து குவாஷன்ட், தென் ரிமைண்டர் வந்து 4 கிடைச்சிருக்கு. ஸோ -19/5 ஈக்குவல் டு QR/Dன்னு எழுதிக்கலாம். ஸோ அது எப்படி எழுதலாம்? -3 4/5 -3 4/5ன்னு எழுதிக்கலாம். இதை எப்படி நம்பர் லைனில் மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்பர் லைன் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா மைனஸ் சைன் இருக்குது. ஸோ 0லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். -3ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ டோட்டல் பார்ட்ஸ் அப்படிங்கிறத டினாமினேட்டரில் எவ்வளோ நம்பரோ அதை வச்சு, தட் இஸ் டோட்டல் பார்ட்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ நம்ம எவ்வளோ லைன்ஸ் -3க்கும் 4க்கு இடையில -4க்கு இடையில வரையணும் அப்படின்னா 5 லைன்ஸ் வரையணும். ஓகே, 1 -3 விட்டுறணும், அதை கவுண்டிங்கில் எடுத்துக்கக்கூடாது. 1 2 3 4 5. 5th லைன் வில் பி நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர், நெக்ஸ்ட் நெகட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இதில் எத்தனாவது பார்ட் அப்படிங்கிறது நியூமரேட்டரில் என்ன நம்பரோ அதுதான், தட் இஸ் 4. ஸோ 1 2 3 4 4th பார்ட்டு தான் நம்மளோட பாயிண்ட், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட். ஸோ -3 4/5ங்கிறது இந்த பாயிண்ட். ஓகேவா? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ இது எதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன், தட் இஸ் ரேஷனல் நம்பர் -19/5ங்கிறது -3 4/5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அது ரெண்டும் அந்த பாயிண்ட் எதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்குது? -3க்கும் -4க்கும் இடையில இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் லைனில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதோட ரேஷனல் நம்பர் என்ன, அதாவது மிக்சட் ஃப்ராக்ஷன் ஆர் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் எதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்குது? 0க்கும் 1க்கும் இடையில இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ங்கிறனால நம்ம ஒன்றுமே எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 2 3. ஸோ டினாமினேட்டரில் 3 போட்டுக்கலாம். எத்தனாவது பார்ட்டு? 1 2. ஸோ செகண்ட் பார்ட். ஸோ ஆன்சர் இஸ் 2/3. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட், நம்ம ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும், அதோட நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது எங்கே இருக்குது அப்படின்னா 0க்கு ரைட் சைடில் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் 2க்கும் 3க்கும் இடையில இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வந்து 2. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் 2 எழுதியாச்சு. ஹவு மெனி பார்ட்ஸ் இருக்குது? டோட்டல் பார்ட்ஸ் 1 2 3 4 5 இருக்குது. ஸோ டினாமினேட்டில் 5 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு விச் பார்ட்? 1 2 3 தேர்ட் பார்ட். ஸோ நியூமரேட்டரில் 3 எழுதிக்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் 2 3/5. நெக்ஸ்ட்டு மிக்சட் டு இம்ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். -3 1/2ன்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும், மேலே ஆட் பண்ணணும், நியூமரேட்டர் ஆட் பண்ணணும். தட் இஸ் மைனஸ் போட்டுக்கணும் வெளியில். 3 × 2 + 1 ஹோல் டிவைடட் பை 2.
ஸோ மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. 3 2s are 6 + 1 7/2. நெக்ஸ்ட்டு மிக்சட்ல இருந்து டெசிமல் ஃபார்மாக எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சட் நம்பரு என்ன கொடுத்துருக்காங்க, 7/2 3 1/2 -3 1/2 இருந்துச்சா, அதை -7/2 சேஞ்ச் பண்ணிட்டோம். இதை நம்ம என்ன பண்ணணும், டெசிமல் ஃபார்மில் எழுதணும், அதாவது டெசிமல் பாயிண்ட் வச்சு எழுதணும். நான் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், 7 2ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6, தென் ரிமைண்டர் இஸ் 1. சரிங்களா? இப்போ பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் எங்கே வைக்கணும், இங்கே பாயிண்ட் வச்சுட்டு அடுத்தது இங்கே ஒரு 0 போடணும். நெக்ஸ்ட் 10க்குள்ளே எவ்வளோ 2 இருக்குது அப்படின்னா 5 2s are 10. ஸோ ரிமைண்டர் இஸ் 0. நவ் ஆன்சர் இஸ், இதுக்கு ஆன்சர் என்ன எழுதுவோம், -3.5. அதான் கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் சைன் இருக்குது, ஸோ -3.5 எழுதுகிறோம். ஓகே, இஸ் இட் ஈஸி? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் a ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1/3 and 5/9 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ், இந்த மெத்தடில் நம்ம எப்படி இதுக்கு ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கு இடையில நம்பர்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நம்பர் தான் கண்டுபிடிக்கிறோம் பை தி மெத்தட் ஆஃப் ஆவரேஜ். இது என்னது அப்படின்னா ஹாஃபால், அதாவது 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? லாஸ்ட் இயர் ஆவரேஜ் கண்டுபிடிப்போம் இல்லையா, 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா 2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 நம்பர் கொடுத்தா 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். அது மாதிரி இங்கே 1/3 + 5/9, அதுக்கப்புறம் அதை எதால் டிவைட் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1/3 + 5/9 என்ன அப்படின்னா 3 3s are 9 கிடைக்கும். ஸோ காமன் டினாமினேட்டர் வர்றதுக்காக இதை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை மட்டும் 3/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 3/9 + 5/9 கிடைக்கும். ஸோ 1/2 இன்ட்டு 8/9 கிடைக்கும். 2ம் 8ம் கேன்சல் பண்ணால் 4/9 கிடைக்கும். ஓகேவா? இந்த 2 நம்பருக்கு இடையில ஒரு ஃப்ராக்ஷன் 4/9 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5ஆகவும் இருக்கலாம், பிட்வீன் -3/4 and -2/5. ரொம்ப ஈஸி. இது நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவோம், இதை -3/4 5ஆல் மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணுவோம், -2/5 4ஆல் மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு காமன் டினாமினேட்டர் கிடைக்கும், -15/20 and -8/20 கிடைக்கும். ஸோ இந்த 2 நம்பருக்கு இடையில நம்ம எக்கச்சக்கமான ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, -15க்கு அப்புறம் நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா -14/20, -13/20, -12/20, -11, -10, -9/20. இது ரெண்டுக்கும் இடையில இவ்வளோ நம்பர்ஸ் கிடைக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம ஏதோ ஒரு 5 இல்லை எவ்வளோ கேட்டிருக்காங்களோ 2 கேட்டிருந்தா 2 மட்டும் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆட் தி ஃப்ராக்ஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 3 ஃப்ராக்ஷன் 3/5, 5/8, 7/10 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், 5, 8, 10க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் என்ன வரும், 5 × 2 × 4. ஸோ தட் இஸ் 40 கிடைக்குது. ஸோ 40 கிடைச்சா நம்ம 3 ஃப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணணும், காமன் டினாமினேட்டர் 40 வர மாதிரி எழுதணும். ஸோ 5 மட்டும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, எதால் நம்ம 5 வந்துச்சுன்னா 5 மட்டும் விட்டுட்டு மிச்சம் எதால் மல்டிப்ளை பண்ணணும், 2 × 4. ஸோ 2 4s are 8. ஸோ 3/5 போட்டுட்டு இன்ட்டு 8/8 போடணும். ப்ளஸ் 5/5 8 வந்து செகண்ட் நம்பர், அதை எதால் 8 இருக்கு இல்லையா, 8 விட்டுட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ 5/5. நெக்ஸ்ட் 7/10 இருக்குது. 10 5 2s are 10. 10 விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ 4/4. இப்படி தான் நம்ம எல்சிஎம் வந்து காமன் டினாமினேட்டர் வர மாதிரி எழுத முடியும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்கள். 24, 25, 28 கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே காமன் டினாமினேட்டருங்கிறதுனால நியூமரேட்டர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தென் we are getting 77/40 கிடைக்குது. ஓகேவா? இதை நம்ம மிக்சரில் மாற்றி எழுதலாம், இல்லை அப்படியே விடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்பேர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. 2 ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க, -11/5, -21/8. ஸோ இதுக்கும் அதே மெத்தட் என்ன பண்ணணும், காமன் டினாமினேட்டர் இருந்தால் மட்டும்தான் நம்ம
நியூமரேட்டரை வச்சு கம்பேர் பண்ண முடியும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி -11/5 இன்ட்டு அடுத்த ரேஷனல் நம்பரோட டினாமினேட்டர் 8/8 -21/8 இன்ட்டு இன்னொரு ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் 5/5. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி முடிச்சா -88/40 -105/40 இருக்கு. நமக்கு என்ன தெரியும், ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போக போக நம்பர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த -88 எங்க இருக்கும், ரைட் சைட்ல இருக்கும். -105 இது லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ -88 இஸ் கிரேட்டர் தேன் -105/40. சரிங்களா? ஸோ கிரேட்டர் தேன் சிம்பிள் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற 5 ஃப்ராக்ஷன்ஸையும் 0 இஸ் ஆல்சோ எ ஃப்ராக்ஷன் ரேஷனல் நம்பர் 0/1 எழுதிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் பண்ணணும். இதுலேயும் அதே சேம் மெத்தட் என்ன பண்ணணும், எல்லா டினாமினேட்டரையும் டினாமினேட்டருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சு சேம் டினாமினேட்டராக மாற்றணும். அதாவது எல்சிஎம் என்ன நம்பர் வந்துச்சோ அது மாதிரி மாற்றணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது, 10, 5, 4, 20 எல்லாத்துக்கும் காமனாக என்ன மல்டிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நம்பருக்கு 10, 5, 20க்கு மட்டும் 10, 4, 20க்கு மட்டும் 2 இருக்குது. இல்லை 10, 5, 20 எடுத்திங்கன்னா 5th டேபிளில் நீங்கள் டிவைட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிள்லனா ஒரு டைம் தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5, 5, 10 மூணுமே 5th டேபிளில் வரும். ஸோ 1, 1, 1 வந்துருச்சு. ஸோ இதோட எல்சிஎம் என்ன, 2 × 2 × 5 தட் இஸ் 20. 2 2s are 4, 4 5s are 20. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், 10 இருந்தா 2 × 5 10. 10 விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ 2/2 போடுறீங்க. -7/5 கூட 5 விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 2 2s are 4. ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க மேலே கீழே. 0/1 × 20/20. நெக்ஸ்ட் -2/4 இருக்குது. 4 மட்டும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 2 2s are 4 விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5/5 போடுறீங்க. நெக்ஸ்ட் -19/20 கூட எதுவுமே பண்ண வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே 20 இருக்கு. தென் இதை மேலே இருக்கிற நியூமரேட்டரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ -34/20 -28/20 0/20 -10/20 -19/20. இப்போ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா எங்கிருந்து எழுதிட்டு வரணும், லெஃப்ட் டு ரைட் எழுதணும். நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெரிய நம்பராக இருக்கும், ஆனால் மைனஸ் சைன் இருக்கிறதுனால அது வேல்யூ சின்னது. ஸோ இதில் பெரிய நம்பர் எது அப்படின்னா 34. ஸோ -34/20 தான் இருக்கிறதுல சின்னது. நெக்ஸ்ட் -28/20 -19/20 -10/20 0/20. நெக்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர் எழுதணும்னா என்ன பண்ணணும், அப்படியே ரிவர்ஸ் எழுதணும். 0/20 -10/20 -19/20 -28/20 and -34/20. That's all. நெக்ஸ்ட் ஃபைண்ட் தி சம், SUM சம் அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 7/5 3/5 ரெண்டுக்கும் எப்படி இருக்குது, காமன் டினாமினேட்டர். ஸோ மேலே இருக்கிற நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணி 10/5 ஒரு டைம் தான் எழுதணும். 5 + 5 போட்டுறக்கூடாது. ஸோ 10 ஒரே ஒரு டைம் 5 போடுறோம். இதை கேன்சல் பண்ணால் 2 வரும். நெக்ஸ்ட் 7/5 + 5/7. இங்கே கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 5ம் 7ம் வேறு வேறு டினாமினேட்டர். ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 7 × 7 + 5 × 5. சரிங்களா? ஹோல் டிவைடட் பை என்ன போடுறோம், 5 × 7 ரெண்டு டைமும் சேம் காமன் டினாமினேட்டர் 35. 5 7s are 35. ஸோ மேலே 49 + 25/35 மேலே மட்டும் ஆட் பண்ணுங்கள் 74/35. இதை வந்து மிக்சரில் மாற்றி எழுதுறோன்னா 2 × 35 + 4 வந்து 74 வரும். ஸோ இப்படி மாற்றி எழுதுறோம். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட் -8/44 ஃப்ரம் -17/11 கொடுத்துருக்காங்க. சப்ட்ராக்ட் கொடுத்து ஃப்ரம்னு கொடுத்தா என்ன பண்ணணும், செகண்ட் ஃப்ராக்ஷன் ஃப்ரம்முக்கு அடுத்த நம்பர் என்னவோ அதை ஃபர்ஸ்ட் நம்பராக எழுதணும். கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம செகண்ட் நம்பர் எழுதணும். தென் சப்ட்ராக்ட்னு கொடுத்தனால மைனஸ் போடணும். -8/44 மைனஸ் சைன் இருக்கிறனால ப்ராக்கெட் போடுறோம். நெக்ஸ்ட் என்னாச்சு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம்ஸ் ப்ளஸ். ஸோ இங்கே மட்டும்தான் மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. தென் 8/44 11th டேபிளில் இல்லை 4th டேபிளில் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 4s are 8 11 4s are 44 வந்துடுது. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், சேம் காமன் டினாமினேட்டர் கிடைச்சிருச்சு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, -17 + 2 கிடைக்குது.
ஸோ ரெண்டும் வேறு வேறு சைன் இருக்குது, மைனஸ் சைன் ப்ளஸ் சைன் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 17 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் 15 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பிக் நம்பர் சைன் அது வந்து மைனஸ், ஸோ minus 15/11 இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மல்டிப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரெண்டு ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 9/132 இன்ட்டு -11/3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கேன்சலேஷன் மெத்தடில் பண்ணணும், சரிங்களா? ஸோ 3யும் 9ம் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 is 3, 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 132ம் 11ம் பண்ணிங்கன்னா இங்கே 111 is 11, that is -1 into 11 is -11. அடுத்தது இந்த 13க்குள்ளே எவ்வளோ 11 இருக்குது அப்படின்னா ஒரு 11 இருக்குது. பேலன்ஸ் எவ்வளோ வரும், 13க்குள்ளே 11 போச்சுன்னா 2 பேலன்ஸ் வரும். ஸோ 2க்கு பக்கத்தில் என்ன நம்பர் 2, ஸோ 22க்குள்ளே எவ்வளோ 11 வரும் அப்படின்னா 2. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணும், 12 வருது இல்லையா, 3யும் 12ம் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 is 3, 4 3s are 12. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, மேலே நியூமரேட்டர் இன்ட்டு நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வேறு எந்த நம்பரும் இல்லை. ஸோ 1 into -1 by 4 into 1 4. ஸோ ஆன்சர் இஸ் -1/4. நெக்ஸ்ட் ஒன் -7/27 into 24/35 இருக்கு. இப்போ எப்படி கேன்சல் பண்ணுறது, 7ம் 35ம் பண்ணிங்கன்னா 1 7 is 7, 5 7s are 35. அடுத்தது இந்த மைனஸும் கூட கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 27ம் 24ம் எந்த டேபிளில், தேர்ட் டேபிளில். 8 3s are 24, 9 3s are 27. ஸோ அடுத்தது வந்து மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 1 into 8 8, கீழே டினாமினேட்டரில் 9 into 5 45. ஓகே, நெக்ஸ்ட்டு டிவைட் கொடுத்துருக்காங்க. -21/5 by -7/-10. இங்கே மைனஸும் கேன்சல் ஆகி என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆயிரும். பைனா என்ன அர்த்தம், டிவைட் பைனா என்ன அர்த்தம், டிவிஷன் சிம்பிள். நெக்ஸ்ட்டு டிவிஷனாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் நம்பரை, செகண்ட் ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். 7/10 10/7 தலைகளாக மாற்றணும். ஃபர்ஸ்ட் நம்பர் எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே வச்சுருக்கணும். ஸோ -21/5 இன்ட்டு 10/7. இப்போ என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். 7ம் 21, 1 7 is 7, 3 7s are 21, 1 5 is 5, 2 5s are 10. Next, numerator into numerator, -3 into 2, that is -6. Next sum, -3/13 by -3 மட்டும் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், ஒன்றுமே டினாமினேட்டர் கொடுக்கலன்னா பை 1ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டிவிஷன் பை இருக்கு இல்லையா, அந்த டிவிஷனை என்னவா மாற்றுறீங்க, மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறீங்க. நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கலாக மாற்றுறீங்க செகண்ட் நம்பர். ஸோ -3/1ங்கிறது என்ன ஆயிரும், 1/-3 ஆயிரும். தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் கெட் கேன்சல், 3யும் 3யும் கேன்சல் ஆயிரும். 1/13 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸு இன்ட்டு டிவிஷன் எல்லாமே இருக்குது. எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பண்ணணும், தென் ஆஃப், தட் இஸ் பிராக்கெட்டு, ரெண்டு பிராக்கெட்டுக்கு இடையில ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓஎஃப் ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். அதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், தென் அடிஷன், தென் சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எல்லாம் பண்ணலாம். 11/8 இன்ட்டு -6/33 பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே என்ன ஆகும், 6ம் 33யும் 6ம் 8ம் பண்ணுறீங்கன்னா 3 2s are 6, 4 2s are 8. 11ம் 33 பண்ணுறீங்கன்னா 1 11 is 11, 3 11s are 33. ஸோ பேலன்ஸ் என்ன வரும், -1. அடுத்தது இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆயிடும். ஸோ -1/4 வரும். நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா 1/3 ப்ளஸ் 3/5 டிவைடட் பை 9/20 இருக்குது. இந்த டிவிஷனை நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். 9/20 ரெசிப்ரோக்கல் 20/9 மாற்றணும். ஸோ இங்கே என்ன இருக்கும், 1/3 அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் 3/5 அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு இதோட ரெசிப்ரோக்கல் 20/9.
இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 is 5, 4 5s are 20. நெக்ஸ்ட் 1 3 is 3, 3 3s are 9. ஸோ பேலன்ஸ் என்ன வரும் 4/3 வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்குது 1/3 அப்படியே இருக்குது. இங்கே பேலன்ஸ் வந்து 1 into 4 4, 1 into 3 3. சரியா? அடுத்தது இங்கே அடுத்த லாஸ்ட் ஒன் மைனஸ் இருக்கு. இங்கே உள்ள ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? இங்கே 7ம் 7ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் 4/5 மட்டும் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4/5 என்ன ஆயிருது? ப்ளஸ் 4/5 ஆயிருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ரிமைனிங் எல்லாமே எழுதுகிறோம். -1/4 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 4/3 என்ன ஆகும்? சேம் டினாமினேட்டர் 3 3ன்னு இருக்கு. ஸோ மேலே இருக்கிறது மட்டும் ஆட் பண்ணலாம். 1 + 4 என்ன ஆயிரும்? 5/3 ஆயிரும். ப்ளஸ் 4/5 அப்படியே எழுதுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு -1/4 இருக்கு. 5/3 ப்ளஸ் 4/5க்கு என்ன பண்ணணும்? நம்ம ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? அதனால காமன் டினாமினேட்டர் வர்றதுக்காக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5/3 இந்த 5ஆல டினாமினேட்டரால மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். 4/5 இந்த 3ஆல மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ வி கெட் த காமன் டினாமினேட்டர் 15. 3 5s are 15. Now -1/4 plus 25 plus 12 whole divided by 15. ஒரு டைம் 15 எழுதணும். மேலே இருக்கிற நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ 37 வருது. இங்கே திரும்பவும் 4ம் 15 காமன் டினாமினேட்டர் கிடையாது. ஸோ -1/4 15ஆல மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். தென் 37/15 4ஆல மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் -15/60 பிளஸ் 148/60. திரும்ப இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸும் பிளஸும் வந்ததுனால இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா 133. பிக் நம்பர் சைன் இஸ் பிளஸ். ஸோ பிளஸ் வருது. காமன் டினாமினேட்டரை ஒரே ஒரு டைம் எழுதுறோம். நெக்ஸ்ட் மிக்சட் ஃப்ராக்ஷன் 2 13/16 ஆன்சர் வருது. ஓகே.